அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எல்ல வெள்ளவாய வீதியில் ஏற்பட்ட கோர விபத்து, பலி எண்ணிக்கை 15ஆக உயர்வு. பிரேக் செயலிழந்ததாக கத்திய ஓட்டுநர், விபத்தில் தப்பியவரின் பரபரப்பு வாக்குமூலம். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சஜித்திற்கு அழைப்பு. எல்ல பேருந்து விபத்து, தொடரும் மீட்பு நடவடிக்கைகள், உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில். வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களின் பிள்ளைகளுக்கு கிடைக்கப் போகும் நன்மை. நாட்டை உலுக்கிய பாரிய விபத்து, ஒருவர் அதிரடி கைது. நீர் விநியோக தடை குறித்து வெளியான அவசர அறிவிப்பு. மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும், பிரதி அமைச்சர் உறுதி. மூதாட்டி ஒருவர் கொடூரமாக கொலை, அழைக்க வந்தவர் அரங்கேற்றிய சம்பவம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்திய பிரஜை அதிரடியாக கைது. தொடர்பட விரிவான செய்திகள். எல்ல வெள்ளவாய பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. போதிய வெளிச்சமின்மையால் மீட்பு பணிகள் தாமதமடைந்ததாகவும், வீதியில் வாகன நெரிசல்கள் இன்று காலை வரை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்களை வேடிக்கை பார்க்க வர வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த பேருந்தில் 30க்கு மேற்பட்டோர் பயணித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பேருந்து விபத்தில் பலி எண்ணிக்கை 15ஆக உயர்வடைந்துள்ளது. இறந்தவர்களில் 9 பெண்கள் மற்றும் 6 ஆண்கள் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவத்தில் 5 குழந்தைகள் உட்பட 11 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இந்த பேருந்து விபத்தில் 10 பேர் இன்னும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எல்ல வெள்ளவாய பள்ளத்தாக்கில் இருந்து பேருந்து விழுவதற்கு முன்பு அதன் பிரேக் செயலிழந்ததாக ஓட்டுநர் கத்தியதாகவும், அப்போது பயணிகள் அனைவரும் சிரித்ததாகவும் பேருந்தில் பயணித்த பயணியொருவர் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பேருந்து விழுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னர் பிரேக் செயலிழந்து விட்டதாகவும் ஓட்டுநர் கூறியுள்ளார். அப்போது ஒரு நடத்துனர் உட்பட பயணிகள் அனைவரும் சிரித்ததாகவும் தெரிவித்துள்ளார். சில பயணிகள் ஓட்டுநரை பார்த்து பொய் கூற வேண்டாம் எனவும் கூறியுள்ளனர். அதனையடுத்து உண்மையில் பிரேக் செயலிழந்ததை பயணிகள் உணர்ந்து கொண்டனர். எதிரே வந்த வாகனத்துடன் மோதிய பேருந்து கீழே விழுந்தது. அதன் பின்னர் நான் இறந்து விடுவேன் என நினைத்தேன். வைத்தியசாலையில் கண் விழிக்கும் போதே உயிருடன் இருப்பதை உணர்ந்து கொண்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எனக்கு சுய நினைவு இருக்கவில்லை. அதன் பின்னர் ஒரு குழந்தை கத்தும் சத்தத்தை கேட்ட பின்னரே சுய நினைவு வந்தது என தெரிவித்துள்ளார். இந்த அதிர்ச்சியான வாக்குமூலம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த பரபரப்பு வாக்குமூலம் மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமாகிய சஜித் பிரேமதாச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அரசு நிதி பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எல்ல வெள்ளவாய வீதியில் நேற்றிரவு ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகளுக்காக விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக உலங்கு வானூர்தி தியத்தலாவி விமானப்படை தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் மருத்துவ குழுவினருடன் கூடிய பெல் 412 உலங்கு வானூர்தியும் வீரவில விமானப்படை தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் படுகாயமடைந்தவர்களை கொழும்புக்கு வான்வழி ஊடாக கொண்டு செல்ல அல்லது தேவையான மீட்பு நடவடிக்கைகளில் உதவ அவை தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து இடம்பெற்ற போது மீட்பு பணிகளுக்காக இலங்கை விமானப்படையின் விசேட மீட்பு குழுவையும் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் கண்காணிப்பு நோக்கங்களுக்காக விமானப்படைக்கு சொந்தமான பீக்கிராஃபட்
விமானம் நேற்று பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இரவு நேரத்தில் விபத்து நடந்ததால் மீட்பு நடவடிக்கைகள் மிகவும் கடினமாக இருந்த நிலையில் விமானம் இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் பணியாற்றும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு நிதி வழங்கி உதவி வழங்க ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் நிதி உதவி வழங்கும் திட்டமொன்றை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற எண்ணக்கருவின் பிரகாரம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஜனாதிபதி நிதியம், வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. அந்த வகையில் வெளிநாடுகளில் உயிரிழக்கும் அனர்த்தங்களுக்கு மோங்கொடுக்கும் சிறையில் அடைக்கப்படும் அல்லது காணாமல் போகும் இலங்கை தொழிலாளர்களுடைய இங்கிருக்கும் பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியை இந்த திட்டத்தினூடாக உறுதிப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லவிருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு வெளிநாட்டு மொழிகளை கற்பதற்கு நிதியுதவி வழங்குதல், மொழி பயிற்சி பாடசாலைகளில் வளமாளர்களுக்கு மாதாந்த கொடுப்பெனவு வழங்குதல் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு தேவையான திறன் அபிவிருத்தி பயிற்சிக்காக கிராமிய இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்குதல் மற்றும் கிராமப்புறங்களை இலக்காக கொண்டு சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய திறமையான தொழிலாளர் படை உருவாக்குதல் ஆகியவற்றையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. வெள்ளவாய வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற பாரிய பேருந்து விபத்து தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த பேருந்து எல்ல திசையிலிருந்து வெள்ளவாய திசை நோக்கி பயணித்த போது எதிரே வந்த ஜீப் வண்டியில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் விபத்து தொடர்பாக குறித்த ஜீப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்றிரவு 9 மணியளவில் இடம்பெற்ற இந்த கோர விபத்தில் 15 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 18 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த தாங்காளி நகரசபை பணியாளர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து 1000 அடி பள்ளத்தாக்கில் விழுந்ததால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. காவல்துறையினர், ராணுவம், விமானப்படை, தீயணைப்பு திணைக்களம் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர். அத்துடன் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் 30க்கும் மேற்பட்டோர் இருந்ததாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையானது நாளைய நீர்வட்டு குறித்து அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் நாளை முற்பகல் 10:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை 9 மணி நேர நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கொழும்பு உட்பட பல பகுதிகளை பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கொழும்பு 1 முதல் கொழும்பு 15 வரையிலான அனைத்து பகுதிகளிலும் நீர்த்தடை ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கொழும்பின் புறநகர் பகுதிகளிலும் நீர் விநியோக தடை நடைமுறையில் இருக்கும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன்படி பத்திரமுள்ள பெலவத்த, கோகந்தர, கொஸ்வத்த, தலவத்துக்கூட, கோட்டை, ராஜகிரிய, பிரிகான, மாதிவல, நுகேகொட, நாவல, கொளென்னாவ, கொட்டிகாவத்த, அங்கொட, விளம்பட்டிய, ஒருகொடவத்த, முள்ளேரியா, மகரகம, பொருளஸ்கமுவம், தெஹிவளை, ரத்மலானி மற்றும் மொரட்டு ஆகிய இடங்களிலும் நீர் விநியோக தடை நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பழைய முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயம் நடத்தப்படும் என்று பிரதி அமைச்சர் மஹித ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் எல்லை நிர்ணய அறிக்கை சபையில் நிறைவேற்றப்படவில்லை. எனவே பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது பற்றி பரிசீலிக்கப்படுகின்றது. இணக்கம் எட்டப்பட்டால் அது தொடர்பான சட்ட திருத்தம் சபையில் முன்வைக்கப்படும். தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை, அதனை நடத்தும் நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். மாத்தறையில் ஹக்மனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதுவத்த பிரதேசத்தில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மூதாட்டி ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஹக்மனி போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஹக்மனி பதுவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 74 வயதுடைய மூதாட்டி ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவ தினத்தன்று மூதாட்டி தனது வீட்டிற்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தானம் ஒன்றில் கலந்து கொண்டுள்ளார். இதன்போது தானம் வழங்கும் இடத்திற்கு மோட்டார் சைக்கிள் சென்ற நபர் ஒருவர் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருப்பதாக கூறி மூதாட்டி அங்கிருந்து அழைத்து சென்று கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
10,50,00,000 ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளுடன் இந்திய பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 43 வயதுடைய இந்திய பிரஜை குஷ் போதைப் பொருளை தாய்லாந்தின் பாங்காக் நகரத்தில் கொள்வனவு செய்து பின்னர் டெல்லியில் இருந்து இன்றைய தினம் காலை 7:45 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்திய பிரஜை கொண்டு வந்த பயணப் பொதிகளில் இருந்து 10 கிலோ 750 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜை மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.